Hi everyone, welcome to our channel. So நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாலிடெக்னிக் டிஆர்பி கிராஃப் தியரி நமக்கு சிலபஸ் இருக்கு. ஸோ அந்த கிராஃப் தியரியில் நம்ம லாஸ்ட் வீடியோஸில் நம்ம கொஞ்சம் சில இதெல்லாம் விஷயங்கள்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் கொஞ்சம் பேசிக் டெஃபினேஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு டெஃபினேஷன் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஒரு பேசிக்கான டெஃபினேஷன் நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும். ஸோ வாங்க என்னென்னு பார்க்கலாம். So first one, the loop, an edge of a graph which starts and end with the same vertex. ஒரு இடத்த ஸ்டார்ட் ஆகி திருப்பி அங்கேயே முடிச்சதுன்னா நம்ம லூப்புன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒன் அப்படிங்கிறது வெர்டெக்ஸு பாருங்க, இங்கே ஸ்டார்ட் ஆகுது எட்ஜு, இங்கேயே முடிஞ்சுது. ஓகேங்களா. The next one, multi-graph. In a multi-graph, no loops are allowed, but more than one edge can join the vertices. These edges are called simple edges or parallel edges, and a graph is called multi-graph. Actually பாருங்க, இது வந்து ஆக்சுவலாக டைரக்ட் ஏரோ மார்க் போட்டிருந்தா டைரக்டட் கிராஃப்ங்க. ஏரோ மார்க் போடல, தட்ஸ் அன்டைரக்டட் மல்டிகிராஃப். லூப்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது, பட் பேரலல் எட்ஜஸ் இருக்கலாம். வாட் இஸ் பேரலல் எட்ஜஸ்? பாருங்க, ஒரு எட்ஜ் இங்கே இருக்கா, இந்த வெர்டெக்ஸ்ல இந்த வெர்டெக்ஸ்க்கு ஒரு எட்ஜ் போகுது, திரும்பி இன்னொரு எட்ஜுமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகுது. தட் இஸ் கால்ட் பேரலல் எட்ஜஸ். அதனால பேரலல் எட்ஜஸ் இருக்கலாம், பட் நோ லூப்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மல்டிகிராஃப். நெக்ஸ்ட், சூடோகிராஃப். A graph in which loops and multiple edges are allowed is called pseudograph. Multiple edges பாருங்க இங்க இருக்கு, and then loop இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தா அதுக்கு பேர் pseudograph. சிம்பிள் கிராஃப்னா என்னங்க? A graph which has neither loops or nor multiple edges. Loops இருக்கக்கூடாது, multiple edges இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான கிராஃப் பேர் வந்து சிம்பிள் கிராஃப் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நல் கிராஃப்ங்க. நல் கிராஃப்னா என்ன? A null graph is there any no edges between its vertices. ரெண்டு வெர்டெக்ஸ்க்கு நடுவான எந்த ஒரு எட்ஜஸ்மே இருக்கக்கூடாது. இங்க பாருங்க, சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு வெர்டெக்ஸ் இருக்கு, எட்ஜ் தே நாட் கனெக்ட். ஓகே, மூணு எட்ஜ் இருக்கு, பட் ஆனால் கனெக்ட் ஆகலை. ஸோ இங்க பாருங்க, ஓகேங்களா. ஸோ சிங்கிள் ட்ரிவியல் கிராஃப். த ட்ரிவியல் கிராஃப் இஸ் கால்ட் ஒன்லி ஒன் வெர்டெக்ஸ் மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் ட்ரிவியல் கிராஃப். திஸ் இஸ் அன்டைரக்டட் கிராஃப். ஏன்னா இங்கே வந்து டைரக்ஷன் எதுவுமே மீன் பண்ணல, ஏரோ மார்க் எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து அன்டைரக்டட்னு சொல்லலாம். டைரக்டட் கிராஃப், இது பாருங்க, டைரக்ஷன் ஏரோ மார்க் போயிட்டு இருக்கு இல்லையா, டைரக்டட் கிராஃப்னு சொல்லலாம். அனதர் நேம் ஆஃப் டைரக்டட் கிராஃப் இஸ் டைகிராஃப். கம்ப்ளீட் கிராஃப். The complete graph means in which every pair of vertices is joined by exactly one edge is called complete graph that contains all possible edges. Okay, a complete graph with n vertices which contain exactly nc2 edges, it is represented by kn. That means that is also k3. The k3 means இங்க பாருங்க, k3 complete graph என்னன்னா every pair of vertices joined by exactly one edge. ஓகேங்களா. பாருங்க, ஒரு இப்போ எந்த பேர் எடுத்தாலும் ஒரு எட்ஜால கனெக்ட் பண்ணிருக்கணும். சரிங்களா, நீங்க எந்த பேர் எடுத்தாலும் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் கிராஃப் K3 இருக்கு. நம்பர் ஆஃப் எட்ஜஸ்க்கு ஃபார்முலா இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3 into 3 minus 1, 2 by 2 means 2 கேன்சல் ஆகும், 3 தான் இருக்கும். ஸோ 3 எட்ஜஸ் இருக்கும். அட் தி சேம் டைம் 4 வெர்டிசஸ் இங்கே போட்டிங்கன்னா 4 into 3 12, 12 by 2 6 எட்ஜஸ் இருக்கணும். ஸோ இங்கே 1 2 3 4 5 6 எட்ஜஸ் இருக்கு. நெக்ஸ்ட், கனெக்டட் கிராஃப். A connected graph is a graph which we can visit from any one vertex to another vertex. In a connected graph, at least one edge or path existing between two pair of vertices. ரெண்டு வெர்டெக்ஸை கனெக்ட் பண்ணுறது தான் கனெக்டட் கிராஃப். பாருங்க, இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிராஃப் வந்து ரெண்டு காம்போனண்டாக டிவைட் ஆகும். சரிங்களா. டிஸ்கனெக்டட் கிராஃப் இஸ் இன் விச் எனி பாத் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் பிட்வீன் எனி பேர் ஆஃப் வெர்டிஸ். பாருங்க, ஜாயினிங் இல்லை. சரிங்களா, டிஸ்கனெக்டட். ரெகுலர் கிராஃப். இன் a regular graph in which degree of all the vertices are same. So if the degree of all the vertices is k, then it is called k regular graph. Degree ஒண்ணுமே இல்லைங்க, number of edges incident with a particular vertex is called degree. இங்க பாருங்க, இந்த வெர்டெக்ஸ் எத்தனை லைன் இங்க போய் ஜாயின் ஆகுதுன்னு பாருங்க, 2. ஸோ டிகிரி 2. ஸோ
இங்கே பாருங்கள் இதோட டிகிரி 2, இதோட டிகிரி 2, இதோட டிகிரி 2, இது தனி கிராஃப், இது தனி கிராஃப். 2 எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம். இது டிகிரி 2, 2, 2, 2. That is called 2 regular graphs. These two are the 2 regular graphs. Note that every null graph is a regular degree of 0. Null graph க்கு டிகிரி என்னன்னு கேட்டாங்கன்னா 0ன்னு எழுதிடலாம். Complete graph Kn is a regular of degree n minus 1. இப்போ for example complete graph எடுத்துக்கோங்க. இது complete graph. Sorry. இது complete graph. இதனுடைய டிகிரி என்னவா இருக்கு? 1 2 3 இருக்கு. 1 2 3 1 2 3 1 2 3 எல்லா வெர்டெக்ஸ் டிகிரி 3 இருக்கு. ஆனா இங்க எத்தனை வெர்டெக்ஸ் இருக்கு? 4 இருக்கு. அப்ப 4 - 1 3. சோ அதுதான் இங்க நம்ம போட்டுருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி இது ஒரு ஃபார்முலா. இந்த மாதிரி ரெகுலர் கிராஃப் கேவா இருந்துச்சுன்னா then G has a ஓகேவா G has kn by 2 edges இருக்கும். kn by 2 that is edges. kn by 2 edges இருக்கும். Cycle graph n greater than or equal to 3 edges forming in cycle. minimum 3 points இருந்தா தான் cycle வந்து ஃபார்ம் பண்ண முடியும். A graph containing at least one cycle in it is known as cyclic graph. In the cycle graph degree each vertex is 2. Cyclic graph which can n vertices denoted by Cn. These are the examples of cyclic graphs. Acyclic graph is a graph which does not contain cycle. In the graph is called acyclic graph. இங்க பாருங்க cycle வராது. Next bipartite graph. So bipartite நம்ம இது பார்த்துக்கலாம். A bipartite graph is a graph in which the vertexes can be partitioned into two sets such that edges only go between the sets, not within them. இந்த edges பாருங்க இந்த செட்டுக்குள்ள மட்டும்தான் போகுதோ தவிர ஓகேங்களா ஒரு செட் டு another செட்டுக்கு தான் போகும். நாட் ஏன்லேருந்து பிக்கு போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து பைபார்டைட் கிராஃப். ஓகேங்களா இங்கே பாருங்க இது இந்த மாதிரி இருக்குது. இது கம்ப்ளீட் பைபார்டைட்க்கும் நமக்கு எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம், பைபார்டைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மல்டி கிராஃப். ஸோ மல்டி கிராஃப் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஏ கிராஃப் these are multiple edges between every pair of vertices. There are edges from vertex to itself is called multigraph. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம மல்டிகிராஃப் அப்படின்னு சொல்லலாம். வீல் கிராஃப். சரிங்களா? வீல் கிராஃப்னா பார்த்துக்குங்க இந்த மாதிரி இருக்கணும். A wheel graph is obtained from a cycle Cn-1 by adding the new vertex. That new vertex is called a hub in which is denoted to all the vertices of Cn. Notation Wn சொல்லலாம். எத்தனை edges இருக்குன்னு பார்த்தீங்கன்னா number of edges from the hub to all the other vertices plus number of edges from all other node to cycle without the hub. ஓகேங்களா? ஸோ n-1 n-1 2 into n-1. ஸோ ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோன்னா 2 times of n-1 இருக்கும். எத்தனை எட்ஜஸ் இருக்குன்னா 1 பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எத்தனை எட்ஜஸ் இருக்குன்னா 4 8 இருக்குது. ஸோ 2 into n-1. ஸோ 5 - 1 4 into 8 இருக்குது. Completely bipartite graph that connect each vertex from set V1 to another set V2. So this is a completely bipartite. பாருங்க இங்க இருக்கு, இங்க ஒரு ஏல இருந்து இந்த another set இது ஒரு செட் ABC, another one set இதுல இருந்து எல்லாத்தோரும் A வந்து கனெக்ட் ஆயிருக்கும், B அதே மாதிரி எல்லாத்தோரும் கனெக்ட் ஆயிருக்கும், C அதே மாதிரி எல்லாத்தோரும் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா if cardinality of V1 M, cardinality of V2 N னா the complete graph denoted by K M, N. இந்த கிராஃப் இந்த மாதிரி இருந்துன்னா நம்ம K M, N, இது K3, 3ன்னு சொல்லலாம். இந்த பக்கம் 3 இருக்கு, இங்க 3 இருக்கு. K M, N வந்து அப்படி கொடுத்தாங்கன்னா M plus N vertices M and edges இருக்கும். K M, N is ரெகுலர் கிராஃப். எப்போ ரெகுலர் கிராஃப் மாறும்னு பார்த்தீங்கன்னா M equal to N இருந்தால் ரெகுலர் கிராஃபாக கண்டிப்பாக மாறிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெகுலர் கிராஃப், என்ன M equal to N ஈக்குவலாக இருக்கு. The complete bipartite graph is not a complete graph. Complete bipartite graph எல்லாம் complete graph னு சொல்ல முடியாது. Planar graph. A planar graph that we can draw in a plane in such a way that no two edges of it cross each other except at a vertex in which they are incident. Okay, in which they are incident. இப்போ பார்த்தீங்கன்னா இது பிளேனர் கிராஃப்னு சொல்ல இன்டர்செக்ட் ஆகக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா இந்த லைன் நீங்கள் இன்டர்செக்ட் ஆகாமல் இங்கேருந்து இப்படி கூட கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஸோ அப்போ எந்த ஒரு லைன் இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ அப்போ இது பிளானர்னு சொல்லலாம். பட் திஸ் இஸ் a not planar graph. ஓகேங்களா, இது இஸ் a non-planar graph. In other way, a graph that cannot be drawn without at least one pair of its edges is known as non-planar graph. Isolated vertex. A vertex having no incident edge is called an isolated vertex. In other way, isolated vertex are with degree 0. தனியா ஒரு வெர்டெக்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ்ங்க. இது ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ் கிடையாது. The pendant vertexனா a vertex of degree 1 is called pendant or end vertex. பாருங்க, இது வந்து pendant vertex. C அப்படிங்கிறது pendant vertex. டிகிரி வந்து 1 இருக்கு. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு டிகிரிஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். லைன் பை லைன் நம்ம சாப்டர் வைஸ் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.